பொழுது போயிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஒரே களைப்பா இருக்கு. சுபா, அடே நம்ம அண்ணே, வாங்க அண்ணே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். தோட்டத்துல என்னம்மா போட்டிருக்கீங்க? நெல்லு தான் நட்டுருக்கோனே. எங்கனே மண்ணுல சத்தே இல்ல, எல்லாம் இந்த செயற்கை யுகம் படுத்துற பாடு. ஆமாம்மா, நான் கூட போட்டேன். பாதி பயிர் வீணாவே போச்சு. எதிர்பார்த்ததே விளையல. இயற்கைனா நம்ம வாழ்க்கையோடு ஒன்றியது. அப்படிப்பட்ட இயற்கையை நேசித்த நம்ம பிரான்சிஸ்கன் சபை நிறுவனர் தந்தை ஆலன் போல நம்மளும் இயற்கையையும் மண்ணையும் நேசித்து வாழணும். எங்கனே இப்பெல்லாம் நேசிக்கிறாங்க. மண்ணை பாதுகாத்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும். கவலைப்படாதம்மா, மண்ணை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லத்தான் நம்ம விமலாப்பள்ளி மாணவர்கள் வராங்களே, அவங்கள நம்ம கூப்பிடுவோமா? ஓ, கூப்பிடலாமே, நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்ப சரி, வாமா கூப்பிடலாம். புழுக்கு உணவில்லை, அதை காக்க வழி இல்லை. நதியில நீரே இல்ல, மண்ணல் மண்ணும் இல்ல, மண்ணில் வளமே இல்ல, இது நம் நிறைவே இல்ல. தொப்பு துறவெங்கும் இல்லை, ஏற்புடிக்க ஆண்கள் இல்லை, நாத்து நட பெண்கள் இல்லை, இயற்கையின் உரம் இல்லை. மண்ணில் வளமே இல்ல, இது நம் நிறைவே இல்ல, மண்ணில் வளமே இல்ல, இது நம் நிறைவே இல்ல. இருக்கும் மண்ணில் வளமே இல்ல, இருக்கும் மண்ணில் வளமே இல்ல. இது வாழ்வின் இல்ல, நாம் ஒன்னா சேர்ந்த மாறும் நிலைமை, சேரும் மண்ணின் வளமை, சேரும் மண்ணின் வளமை.
வேண்டியது நம்ம உரிமை மட்டும் இல்லைங்க, கடமையும் தான். மண் உயிரோடு இருந்தால் மட்டுமே உலகம் உயிரோடு இருக்கும் என்பதை அழகாக கூறிய எம் தோழர்களுக்கு நன்றி. இயற்கையை நேசிப்போம், மண்ணை பாதுகாப்போம்.